இங்க பாருங்க அண்ணா, என்ன ஆச்சு? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது வந்து ரோஹி, அண்ணா நிறைய குடிச்சிருக்காரு. நீங்க எப்படி இவ்ளோ குடிக்கலாம்? நீங்க 2 பேரும் முதல்ல உள்ள வாங்க. ஆ, பார்த்து வாங்க. காயம் ஏதாவது பட்டுடுச்சா? நில்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்காக 2 ஜோடி திருமண துணியை கொடுத்திருக்காங்க. அதுல எதை போடுறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்புறம் ஷிட்டோவும் சென்சுவும் கண்டிப்பா 2 பேருமே கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரோஹி, கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். இங்க பாருங்க, இதுல எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்க. ரோஹி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உதவியற்ற நிலையில அவர் என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை விட்டு ரூஹி முழுமையா விலகி போகணும். ஆனா அவ மேல அன்பு வச்சிருந்த இவரால அவளை விட்டு கொடுக்க முடியல. எங்க பாருங்க, நீங்க ரியூ எதுவும் பண்ணாம இருந்தா நீங்க எது சொன்னாலும் நான் பண்றேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீ அவளை காப்பாத்த நினைச்சனா உன் வாழ்க்கையை விட்டு அவளை போக வை. இந்த ஹேர்பின் வந்து அவங்களுக்கு சொந்தம்னு நீங்க சொன்னீங்கல்ல, ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். நான் ஒரு முறை இது பார்க்கலாமா? அலி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன கல்யாணமா? நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும். கொஞ்சம் நெல்லுங்க. நான் சத்தியம் பண்றேன், சத்தியம் பண்றேன். யங் மாஸ்டர், யங் மாஸ்டர், சாங்கியத்தை தொடருங்க. நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நீ ஒரு அரக்கி, நான் ஒரு மனுஷன். நம்ம 2 பேருமே ஒரே உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது உன்னுடைய இந்த அழகுக்காக மட்டும்தான். உண்மையில பொய் சொல்றீங்க. எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும். ஆலியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன் தலையில இருக்க அந்த ஊசி, அது என் காதலுடைய அடையாளம்.
திடீர்னு மழை பெய்யுது. என்னப்பா? என்ன இது? நடக்குது, ஒண்ணுமே புரியலைங்க. என்னாச்சு தெரியலையே. அவ திரும்ப வந்துட்டா. ரூஹி அக்கா, அட கடவுளை, இவ ஒரு அரக்கி. இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. நான் உங்களை காயப்படுத்த விரும்பல. பழி வாங்குற உணர்ச்சியை நீ விட்டு கொடுக்கலனா நான் உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கும். வானத்துக்கு பூமிக்கு முதல் வணக்கம். அந்த ஓவியத்தை திறந்த நாள்ல இருந்து நீங்க எனக்கு விதிக்கப்பட்டவர் ஆயிட்டீங்க. வாழ்க்கை முழுக்க ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணும். மூத்தோர்களுக்கு இரண்டாவது வணக்கம். இந்த வாழ்நாள்ல நான் எனக்கானவரை நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில ரெண்டு ரூஹி இருக்க முடியும்? கடந்த காலத்தை வீழ்த்த உங்களை வீழ்த்த முடியாது. 1000 வருஷமா உங்களை நினைச்சுக்கிட்டே நான் அந்த ஓவியத்துக்குள்ள இருந்தேன். உங்களை சந்திக்கலனா நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேணாம். ஒருவருக்கு ஒருவர் வணங்குவோம். இப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ செஞ்சது தப்புன்னு நீ உணரணும். ஆலி, நீ அறியாமையில பண்ற. 2 பேர் பாதையும் வேற வேற. மனுஷங்களுக்கு ஒழுக்கம் இருக்கு, அர்க்கர்களுக்கு அர்க்கர் வழி. இது ரெண்டுமே குறுக்கிட முடியாது. இல்லனா நான் பரலோக கொள்கைக்கு எதிராக நடக்க வேண்டியதா இருக்கும். உன்னையும் நான் கொன்றுவேன். அந்த கொள்கையே நான் தான். என்னை யாரு தடுத்தாலும் அவங்கள கொன்னுடுவேன். ரூஹி, இதுக்கு நான் தான் காரணம். இவளை விட்டு. உன்ன மாதிரி அரக்கைக்கு மனுஷங்க உயிரெல்லாம் பெருசு கிடையாதா? மத்தவங்களுடைய உயிருக்கோ வாழ்க்கைக்கோ நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம். போதும். நீ இனியும் என் மனசுல இல்ல. இங்க இருந்து போ. என்ன சொன்ன? திரும்பவும் அதை சொல்லு. நான் உன்னை என்னைக்கும் விரும்பவே இல்லை. ரூஹி, எதுக்காக என்ன நீ இப்படி காயப்படுத்தின? என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சிரு. இதப்ப நான் உன்னை விட்டுடுவாங்கன்னு நினைச்சேன். இந்த நிச்சயம், கல்யாணம் எல்லாமே பொய் தான். ரூஹி, இதை நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். இதை போட்டு விடட்டுமா? அவளை விட்டு நான் பிரிஞ்சா அவளுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அரக்கர்கள் எப்பவும் அரக்கர்கள். என்னோட வேலையே அவங்கள கொல்றது மட்டும்தான். எனக்கு கொடுத்த வேலை மொத்தமா முடிஞ்சது. அப்படின்னா நீங்க தான் அந்த கல்யாண பொண்ணு. லூயிய மறுபடியும் ஓவியத்தோடைய கட்டி போட்டு பாதாள அறைக்குள்ள தள்ளிட்டான். அப்ப அவருக்கு என்ன ஆச்சு? வேதனையான கடந்த கால வாழ்க்கை தான் இப்போ உன்னை விட்டு கொடுக்க தயங்க வைக்குது. கண்ணுக்கு தெரியாத மனுஷங்க, முடிவுக்கு வராத எண்ணங்கள் இருந்தும் நீங்க பாதாள உலகத்துல இருக்கீங்க. இந்த ஆத்த கடந்ததுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. அதனால மறந்து கடந்து போ.
அப்படின்னா என் மொத்த வாழ்க்கையும் வீணுன்னு சொல்றீங்களா? நான் இங்க படகு ஓட்டிக்கிட்டே ஏறக்குறைய 1000 வருஷத்தை கடந்துட்டேன். உன்ன மாதிரி நிறைய பேரை இங்க பார்த்திருக்கேன். தெளிவா ஞாபகம் வச்சுக்க முடியாது. வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில பரலோக கொள்கை ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கை முடிஞ்சா இறப்பு தொடரும், இறப்பு முடிஞ்சா மறுசுழற்சியா பிறப்ப. இதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. மறுபிறவியை கைவிட்டா நான் செஞ்ச தப்புக்காக நான் இங்கேயே இருக்கலாமா? மரண உலகத்துல ஒரு நாள், மறதியில் 1000 வருஷமாகும். 10,000 ஆண்டுகள் தனிமையில இருப்பீங்க. இனி மறதி நதிய நீங்க மட்டும்தான் கடந்து போவீங்க. தடையின்றி முன்னும் பின்னும் பயணம். அவளை திரும்ப பார்க்குற வரைக்கும் நான் இந்த உலகத்துல பரகோட்டியா இருக்க விரும்புறேன். அப்படின்னா சரி. நீர் இதயத்தை பிரதிபலிக்கும் இந்த முடிவில்லா மறதி நதியில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் கவலைகளை எப்போது நீக்குவீர்கள்? அதை கடக்க 10,000 ஆண்டுகள் ஆனாலும் எதை நீங்கள் கடக்க இங்கே வந்தீர்கள் என்று நீங்கள் அதை கண்டு கவலைப்பட மாட்டீர்களா? கவலைப்பட மாட்டேன். ஞாபக மறதி நதியை 10,000 ஆண்டுகளுக்கு விடுப்பு. யார் முகமும் ஞாபகம் இல்லை. இப்போது